ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் திருப்பி நீங்க கூட்டணியில ஒரே வரி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல தெரிஞ்சு பேசுறாரா தெரியா பேசுறா தெரியல. எங்க கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுதா இல்லையா? அப்பெல்லாம் டைரக்ட் தான் ஆனாங்களா? அமித்ஷா பெரியவரா, எடப்பாடி பழனிசாமி பெரியவரா? அப்படிலாம் இல்ல, மக்கள் தான் பெரியவர்கள். மக்கள் தான் பெரியவங்க. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக. அரசு பணத்துல 50,000 தன்னார்வலர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதோட நேற்றைய தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடல்ல விட்டுட்டு போக போறோம். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்த போது 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவேற்ற போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது இந்த அரசாங்கத்தை மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை, போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே. சார், நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்டதா? கூட்டணி நிலவரம் எல்லாம் பேசல. நான் தான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழலை பற்றி கேட்டார். ஏன்னா அண்மையில அங்க வந்து இப்ப புதுக்கோட்டைக்கு வந்து வந்தார், அந்த யாத்திரா நிறைவு விழாவுக்காக வந்தார். அப்ப நாங்க போக முடியல. ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அங்க நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் திருப்பி நீங்க கூட்டணியில பாருங்க ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக நீங்க வேற எந்தெந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு, புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து. பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பத்தி ஏதாவது நேற்றுக்கு பேசப்பட்டதா? எப்ப வர்றாங்க அதெல்லாம் நாங்க அறிவிப்போம். ஏன்னா முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். எனக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க, நாங்களும் தெரிவிப்போம். அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியா பேசுறா தெரியல. எங்க கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக. எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்து விசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது
அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த அவர் கட்சி ஏன் அப்படி அந்த கட்சியும் இல்ல. ஏன் அப்படி ஏன் சொல்றாரு? இது 1999 நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதே இல்லையா? அப்பெல்லாம் டைரக்ட் தான் இருந்தாங்களா? அமைச்சரவையிலேயே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சர்ல பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில இடம் பெற்றிருந்தாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் இடம் பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்க. அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த கூட்டணின்றது வேற, ஆனா அமைச்சிட்டு வரும். கூட்டணின்றது வேற, ஆனா எல்லாமே அமித்ஷா அவனுடைய பேச்சை அப்படியே நீங்க சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு அதனாலதான் சொல்றேன். அதுல வந்து அமித்ஷா பெரியவரா, எடப்பாடி பழனிசாமி பெரியவரா? அப்படிலாம் இல்ல. மக்கள் தான் பெரியவர்கள். மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவரு வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி, அப்படி மதவாத கட்சி நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்க 8 ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம் பெற்றிருந்தீங்களா? அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்து இருக்குது. வேற கட்சி வந்து இருக்குது. வேற 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 அந்த நிதியில பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம். ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி. எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுக்கும். எங்களுடைய ஆட்சியில எந்த தவறு சொல்ல முடியல. முதலமைச்சர் தவறு சொல்ல முடியல. இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது. அவ்வளவு ஊழலையும் ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணோம். நீங்க 4 லட்சம் கோடி. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை வந்து எஃப்ஐஆர் போட வேண்டும் 2 முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனா அது அந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கல. இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலங்கள் தான் இந்த ஆட்சியில் தொடர்றது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.